இன்னைக்கு மே 1 உழைப்பாளர் தினம். அதுக்கு அடுத்ததா ஏகே அஜித்குமார் அவர்களுடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படமான தீனா மங்காத்தாவை பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹீரோவை நாம கொண்டாடுறோம், அவருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தை கொண்டாடுறது தான் உண்மையான ஒரு செலிப்ரேஷன். ஆனால் அந்த இடத்துல தேவையில்லாமல் போயிட்டு பல நல்ல காரியங்களை பண்ணியிருக்காங்க இந்த தற்கூரி ஃபேன்ஸ். கில்லி ரீரிலீஸ் ஆனது எல்லாருக்கும் தெரியும். இதோட 2வது வாரம் கடந்து தியேட்டர்களில் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போதே இன்னைக்கு அஜித்குமார் அவர்களுடைய பர்த்டேவை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீனா படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய தியேட்டர்களில். ஆனால் அந்த ரீரிலீஸை கொண்டாடுறதுக்கான தியேட்டர்களுக்கு போன ரசிகர்கள் ரீரிலீஸை செலிப்ரேஷன் பண்ணாங்களான்னு பார்த்தா அப்படி இல்லை. போன இடத்துல கில்லி படத்துக்கான பேனர்லாம் கிழிச்சு பயங்கரமான ஒரு அட்டகாசத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் காசி தியேட்டரில் கில்லி படமும் தீனா படமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கில்லி படம் ஆல்ரெடி ஓடிட்டு இருந்த ஒரு படம் தான். அந்த ரீரிலீஸை கொண்டாடுறதுக்கு ஏகேவுடைய ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போயிருக்காங்க. ஆனால் போன இடத்துல தீனா படத்தை கொண்டாடுறதை விட்டுட்டு கில்லியுடைய பேனரை தான் கிழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடுப்பான காசி தியேட்டர் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா தீனா படத்தினுடைய பேனரை ஃபுல்லாக தூக்கிட்டு ரத்னம் படத்தினுடைய பேனரை வச்சுட்டாங்க. அதே சமயம் கிழிச்ச கில்லி பேனரையும் மாத்திட்டு புதுசா அதே மாதிரியான ஒரு பேனரையும் வச்சுட்டாங்க. 2 வாரமா கில்லி படத்தினுடைய ரீரிலீஸ் செலிப்ரேஷன்ன்றது போயிட்டு இருந்துச்சு. அந்த செலிப்ரேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு வன்மமும் இல்லாம, யார் மேலேயும் எந்த ஒரு கோபமும் இல்லாம ஒரு உண்மையான ஒரு செலிப்ரேஷனா தான் இந்த கில்லி ரீரிலீஸ் செலிப்ரேஷன் இருந்துச்சு. ஆனா அதை பொறுக்க முடியாத ஏகே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தீனா பட ரீரிலீஸ் செலிப்ரேஷன்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வன்மத்தை கக்கிட்டாங்க. ஏகே உடைய பிறந்தநாள் அதுவுமா அவருக்கு நல்ல பேரு வாங்கி கொடுக்குறோமோ இல்லையோ, கொஞ்சமாச்சு அவர் சைட்ல இருந்து கொஞ்சம் கெட்ட பேரை வாங்கி கொடுக்காம இருந்தா சரி. கில்லி படத்தினுடைய பேனரை கிழிச்சவர் கொஞ்ச நேரத்துல போலீஸ் கிட்ட கதறுன்னு கதறிக்கிட்டு இருந்தாரு. இன்னொருத்தவங்களுடைய வெற்றியில நம்ம போயிட்டு வன்மமா கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச ஹீரோவை, நமக்கு பிடிச்ச படத்தை அந்த இடத்துல போயிட்டு செலிப்ரேஷன் பண்றது தான் உண்மையான செலிப்ரேஷன். ஆனால் அந்த மாதிரிலாம் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண மாட்டோம். நாங்கள் ஏகே ஃபேன்ஸுன்றதை இன்னொரு டைம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாமல் கில்லி படம் ஓடிட்டு இருக்கிறப்ப கதவை திறந்து கத்துறது, அது மட்டும் இல்லாமல் தியேட்டருக்குள்ளார போயிட்டு பட்டாசு வெடிக்கிறது. கில்லி படம் உள்ளார ஓடிக்கிட்டு இருக்கப்ப அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணும்போது சும்மா நிற்க முடியாமல் பேனரை கிழிக்கிறது, சும்மா போகிற பால் வண்டியை நிறுத்தி அதிலிருந்து பாலை எடுத்து அபிஷேகம் பண்ணுறதுன்னு இன்னமும் நிறுத்தாமல் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஓரளவுக்கு தற்கூரியாக இருக்கலாம், ஆனால் செலிப்ரேஷன் எது வன்மம் எதுன்னு தெரியாத அளவுக்கு தான் ஏகே ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க சும்மா இருந்தால் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த கில்லி படத்தினுடைய தாக்கம் முடிஞ்சிருக்கும். ஆனால் சும்மா இல்லாமல் மறுபடியும் கில்லி படத்தினுடைய செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் போயிருக்கும். பக்கத்தில் யார் பேனர் இருந்தாலும் நாம் போய் கொண்டாட போடுறது நமக்கு பிடிச்சவங்களை தான். அப்படி இருக்கும்போது நாம் எந்த வன்மத்தையும் கக்க தேவையில்லை. ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் தான் ஏகே ஃபேன்ஸ் ஆச்சேன்ற மாதிரி இதை பார்த்துட்டு போக தான் முடியும். கில்லி படம் ஓடின ஓட்டத்துக்கு தீனா படம் வந்து அதை கொஞ்சமாச்சு ஈடு கொடுக்கணும் பார்த்தா, ஆனால் இவங்க பண்ண பல வேலைகளில் தீனா படத்தையே தியேட்டரை விட்டு தூக்குற நிலைமை தான் வரும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, முழுக்க வன்மம் தான் இதுக்கு காரணம். ஏகே ஃபேன்ஸுன்னு சொல்கிறத விட தற்கூரி ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் தளபதி விஜய் அவர்களுடைய கில்லி படத்தினுடைய பேனரை கிழிச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க.